வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது கிராமத்து மண்சட்டி மீன் குழம்பு. மண்சட்டியில் தான் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு சமைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நினச்சாலே அவ்வளோ ஆசையாக இருக்குது. சின்ன வயசில் எங்கள் அம்மா எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. மண்பானையிலேயே சாதம் வடித்து கொடுப்பாங்க, மண் சட்டிலேயே குழம்பு வச்சு கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஆசையாக காத்துட்ருப்போம் சாப்பிட்றதுக்காக. இன்றைக்கி நாம் அது மாதிரி தான் மண் சட்டியில் குழம்பு வைக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சாச்சு. 2 பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிப்பு குறைவாக வேணும் அப்படின்னா புளியோட அளவை குறைச்சி எடுத்துக்கோங்க. புளியை நல்லா கழுவிட்டு 3லேருந்து 3.5 டம்ளர் தண்ணியில் நல்லா கரைச்சி சாறு எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம சீலா மீனில் தான் குழம்பு வைக்க போகிறோம். 400 கிராம் மீன் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது புளி தண்ணி கரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி, இது 4 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் பொடி அப்படின்னு இருக்குது தனியாக. குழம்பு மிளகாய் பொடி இருந்துச்சுன்னா 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய் பொடி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு மண் சட்டியை வச்சுக்கலாம். மண் சட்டியில் தான் நம்ம இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். இதில் வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் போட்டிங்கன்னா குழம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். வெந்தயம் நல்லா செவந்து வெடிக்கணும். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் குழம்புல நல்லா இறங்கும். நல்லெண்ணெயும் வெந்தயமும் சேரும்போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ரொம்ப குளிர்ச்சி. வெந்தயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, 10 to 15 பல் பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது சின்ன வெங்காயம் ஒரு 15 to 20 எடுத்துக்கோங்க. 3 நாளாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, கொஞ்சமாக செவந்து வந்துடுச்சு. இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா குழஞ்சி போகிற வரைக்கும் வேக விடலாம். எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க, அப்படியே குழஞ்சிடும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த கேப்பில் நாம் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்கோம். இந்த தேங்காவை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் பால் வேணும்னா தேங்காய் பாலாகவும் ஆட் பண்ணிக்கலாம். நாம் இன்றைக்கி தேங்காய் பேஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவை நல்லா மையாக அரைச்சி எடுத்தாச்சு. இது மாதிரி அரைச்சிக்கோங்க. புளித்தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போது இது கூட நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். பின்னால் டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். குழம்புல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நாம் மீன் போட்டுக்கலாம். மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கடைஞ்சி விடக்கூடாது, மெதுவாக புரட்டி மட்டும்தான் விடணும். ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். ஃபிஷ் போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது சால்ட்டு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுடுங்க. மீனில் நல்லா உப்பு காரம் எல்லாமே பிடிச்சிடும். மாங்காய் ஆட் பண்ணுறதுனாலும் மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்தாலும் புளியோட அளவு கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கணும். இப்போது மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும்
கொதிக்க விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஃப்ளேவர் செமையாக இருக்குது. பாருங்கள், மீனில் சூப்பராக மசாலா பிடிச்சிருக்கு. வீடு ஃபுல்லாக மீன் குழம்பு வாசனை மூக்க தொலைக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பரான மீன் குழம்பு ரெடி. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.